அரசியலுக்கு வர ஆசை எண்ணம் இருக்கு. கட்சியில நான் இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எந்த கட்சின்னு ஒரு க்ளூ கொடுக்கலாமா? இல்ல, எனக்கு தளபதி அவர்களை பிடிச்சிருக்கு. அரசியல்ல படத்தினுடைய உச்சத்துல இருக்கும்போது அரசியல்ல மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நம்பி வந்த ஒரு மனுஷனுக்காக ஒரு முறை ஓட்டு போட்டு பாப்போமா அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனா விஜய் அரசியலுக்கு வரன்னு அறிவிச்ச பிறகுமே 16 முறை தான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காரு. வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறார். முடியும், அது அவருடைய சூழ்நிலையே, அவருக்கு தான் தெரியும். தாவேக்காவுக்கு ஒரு சரியான மகளிர் அணி தலைவி கிடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. கமல் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் மக்களின் மையத்துல நீங்க கண்டிப்பா சேர்ந்துருக்கீங்க. ஆனா நம்ம வெளியில இருந்து பார்த்தது இல்ல அப்படின்னு வெளில வந்துட்டீங்க. இதே மாதிரியான ஒரு பார்வை தான் தாவேக்கால. இப்ப நான் ரொம்ப தெளிவா இருந்திருப்பாங்கல்ல. ஆனா இந்த முறை நான் ஏமாறதுக்கு தயாரா இருக்க மாட்டேன்ல. மறுபடியும் உள்ள போயிட்டு 2 மாசத்துல வெளில வரணும்னு வச்சிருக்க மாட்டேன்ல. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய நிறைய பெண்கள்கிட்ட பேசும்போது கண்ணை மூடி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா, ஜென்சியை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இதுல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா உங்களுடைய பார்வை இல்லை? அவர் வந்துட்டு ஒரு உச்சத்துல இருக்காரு, சினிமாவின் உச்சம். அவர் பார்த்துட்டாலும் சம்பளம் கிடையாது. 200 கோடி ரூபாய் மனுஷ அசல்ட்டா 30 நாள்ல வாங்கிட்டு போயிடலாம். என்னுடைய வாழ்நாள் சம்பளத்துல கூட வந்துட்டு ஈடுகட்ட முடியாது. அப்படி ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளவு தூரம் வந்து வெயில்ல பாடுபடணும், இவ்வளவு தூரம் வந்து மக்களுக்காக பேசணும் அப்படின்னாக்கா அங்க என்ன அவருக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தோடனே பயந்து ஓடி போயிடுவாங்க. இல்லாட்டி நான் கட்சியில இருக்கனா இல்லையான்னு தெரியாத மாதிரியான ஒரு கேம் ஆடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த போல்டா, நான் வீட்லயோ இல்ல ஆபீஸ்ல தான் இருப்பேன், நீங்க என்ன தேடலாம் அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு ஒரு மனுஷனுக்கு பெரிய தைரியம் வேணும். ஒரு விஷயத்துல விஜய் பயந்தாரா போல்டா? பயப்படுத்தினாங்க, பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஜனநாயகன் ரிலீஸ் வரணும், டெல்லிக்கு 2 தடவை விஜய் வர வச்சாங்க. அதனால ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சா? அப்படி எதுவும் ஆகல, இல்ல பயப்படல இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. அப்ப நீங்க விஜய் பக்கம்